ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே ஐம் சூப்பர் எக்ஸைட்டட். ஏன்னா we are going to be reacting to DNA டீசர். அதாவது நம்ம அத்தர்வா தான் நடிச்சிருக்காரு. சம் மேசே ஒரு காலத்தில் வந்து வேர் சிவகார்த்திகேயன் இஸ் ரைட் நோ அந்த லெவலுக்கு அத்தர்வா போயிருப்பாருன்ற ஒரு நிறைய rumors and expectations were there, but somehow that didn't come into fruition. So அதனால without wasting much time, let's get into the reaction video, guys. Come on now. தீமையின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. அவர்களின் மனக்கண்களில் இரையச்சம் இல்லை. Okay, starting away வெறுப்புக்குள்ளாக போவதில்லை என வாழ்க்கையை சோதிக்கிற வகையில இருக்காரு போல இருக்கு. அங்க போயிட்டு பராக் பார்க்க கூடாது, லூஸ் மாதிரி சிரிக்க கூடாது. நான் இனி திட்டாத. திவ்யா, நீங்க திட்டியோ அடிச்சோலாம் சரி பண்ணவே முடியாது. ஆண்டி, நான் எப்படி பேசுறேன்? ஒழுங்கா தானே பேசுறேன். என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா? In the name of the Father, Son and the Holy Spirit. Amen. அதுதான் ஏதோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா, நீயும் அப்படியே பேசிட்டு இருக்க. இன்னொரு தடவை திவ்யாவை லூசு கேசன்னு சொன்னேன், யாரும் என்னன்னு பார்க்க மாட்டேன். திவ்யா, நீ சொல்றது யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. எனக்கு மத்தவங்கள பத்தி கவலை இல்ல ஆனந்த். அப்ப நான் சொல்லி நம்பல, நீ சொல்லு. கிரைமா இல்ல சிவிலா? இங்க ஒருத்தனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. எதுக்கு இவன் எல்லாரையும் போட்டு அடிச்சு தள்ளுறான்? இங்க கிரைம் நடந்திருக்கு. எதுக்கு திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க? மர்டர் மிஸ்ட்ரியா? தொழில் முறையா செய்றவன் இதை செய்யல சார். 72 மணி நேரம் தாண்டிச்சுன்னா கஷ்ட சின்ன சாமி. 72 மணி நேரமா? யாரையும் தேடி நோக்குறாங்க. இங்க இருந்து மூடி ஸ்டைல அடிக்க பாக்குறான். ஓகே 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 என்ன நடக்க போகுது? ஓ, டைட்டில். இது ஆக்சுவலி ஒரு சிக்னிஃபிகண்டாக ஒன்று பார்த்தீங்களா? அந்த 72 ஹவர்ஸ் இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? எங்கே இருக்குது DNA 72 hours ரைட் தேர். I think that speaks a lot of volumes, no, as to what the story might be. The only question that I can really ask anybody என்றது வந்து what kind of a story it could be, ladies and gentlemen. Honestly, I have zero idea as to what it could be. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி காமெடிக்காக ஆரம்பித்தாங்க அந்த டீசரில். அகெயின் ரெண்டாவதாக வந்து தட் கமிக்கல் சீன்ஸ் பிட்வீன் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடக்குது. மூணாவது பேரண்ட்ஸ் ஒய்ஃப் சொல்கிறத பேரண்ட்ஸ் கேட்க மாட்றாங்க, பார்த்தா அந்த ஹஸ்பண்டே கேட்க மாட்றான், அவன் பேச்சே யாரும் நம்ப மாட்றாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு ஆஃப் தாட்ஸில் தான் இருக்காங்க ரெண்டு நபர்களும். ஆனால் வந்து இவன் எவனோ ஒருத்தனை தேடுறான், எவனோ ஒருத்தனை அடிக்கிறான், எவனோ ஒருத்தர் சொல்கிறான் 72 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இது காலின்றான். ஸோ சம் கைண்ட் ஆஃப் கண்டிஷன் தட் ஹேப்பன்ஸ் டு ஹிம் ஒன்லி ஃபார் 72 ஹவர்ஸா, இல்லாட்டி இந்த முழு படமும் 72 ஹவர்ஸ்க்குள்ளே தான் இருக்குமா என்றது தான் வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயம். பட் ஆனால் one thing which I really appreciate about this teaser, ladies and gentlemen, is the fact that can't even guess what kind of a movie it's going to be. We know it's going to be a mystery, a murder, crime scene, but that's it. What is the story? God knows. Where is it going to lead? God knows. Who is the good and the bad guys? God knows. But one thing I will say, ladies and gentlemen, அதாவது அத்தர்வா வந்து நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் I cannot state this enough. That man is a very underrated actor, ladies and gentlemen. ஏன்னா நீங்கள் இந்த டீசர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இட் டசன்ட் லுக் லைக் தட் கை இஸ் அவுட் ஆஃப் சார்ட்ஸ் ஆர் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ். வந்தோடனே ஒரு நேச்சுரல் எலிமெண்ட்டில் அவர் இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. பட் ஏன்னா எப்பவுமே எனக்கும் ஒரு வருத்தம், அந்த மாதிரி நம்ம வந்து வீடியோ ஓப்பனிங்லேயே நான் சொல்லியிருப்பேன். அதாவது திஸ் மேன் ஷுட் ஹவ் பின் அட் த லெவல்ஸ் ஆஃப் வேர் சிவகார்த்திகேயன் இஸ் அட் ரைட் நோ. பட் ஆனால் சர்டன் சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் வந்து அவர்னால் அது அந்த அளவுக்கு அடைய முடியாத ஒரு தருணத்தில் இருக்கார். பட் needless to say, will this be a good comeback for Atharva? Hopefully yes. And I think for him, he is lined up with SK23 இல்லையா, with Sudha Kongra as the director. So அதனால் அதுலேயும் அவர் ஒரு ரோல் பண்ணுறது வந்து சூப்பராக இருக்குது. And then him entering into productions for Nesi Paya as well. So that and all is already 2025 starting to be a good year for him. So அதனால் we wish him very well and we wish the movie real good success, ladies and gentlemen. And yeah guys, இந்த மாதிரி வேறு ஏதாவது பார்க்கணுன்னா like, share, subscribe and I'll see you guys on the next show. Bye.